ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க டிகேட் ஆஃப் தி டெட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஆக்ஷன் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்டை நோக்கி போறாரு. அவர் ஏன் போறாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் மிஸ் ஆயிருப்பாங்க, அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக போறாரு. ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டரை மிஸ் பண்ணிருப்பாங்க, அவங்களும் அங்க போறாங்க. போயிட்டு அந்த ஐலாண்ட்ல இறங்கும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க பல விஷயங்கள் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஊர்ல பல இடத்துல பாத்தீங்கன்னா ஜாம்பிகள் அட்டாக் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்குள்ளதான் இவங்களும் மாட்டிருப்பாங்க. கடைசியில அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் சிஸ்டரையும் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வராங்களா இல்ல இவங்க அதுல மாட்டிக்கிறாங்களா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சொல்றதுக்கு எந்த விஷயமே கிடையாது. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்த்தாலும் ஒரு அரக பழசான ஸ்டோரி பிளாட். இதே மாதிரி 11 படங்கள் பார்த்தாச்சு. சரி, படத்துல இவங்க காமிச்சிருக்க ஹாரர் போர்ஷன்ஸாவது நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோதான் காமிச்சிருக்காங்க. எதுலையுமே நமக்கு பயம் கொடுத்துற அளவு எந்த சீனுமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னா படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஏனோதான் தான் ஒரு ஆக்டிங் கொடுத்திருக்காங்க. சரி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல அந்த படம் ஓரளவு சவுண்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோதான் ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. சுத்தமா படத்துக்கு அதுக்கும் செட்டே ஆகல. குறிப்பா அது தமிழ் டப்பிங்ல இன்னும் மட்டமா பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். தமிழ் டப்பிங் கூட சரியில்லை, சவுண்ட் எஃபெக்ட் சுத்தமா சரியில்லை, பிஜிஎம் அது இதுன்னு எதுவுமே சுத்தமா சரியில்லைன்னே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஏனோதான் ஒரு படத்தை தான் எழுதி எடுத்து வச்சிருக்காங்களே தவிர சுவாரஸ்யம் அப்படின்றது எதுலயுமே இல்லை. இதுல ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.